சண்டை போட்டுப்பாங்களா ஜோவிகா ஸ்ரீஹரியும் ஜோவிகாவும் வந்து ஆகாது, அது இப்போ வரைக்குமே ஆகாது. ஸோ ஜெயா ரொம்ப வருஷம் ஸ்ரீஹரியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கா. ஆயிரம் தான் ஃபேமிலிக்குள்ளே இருந்திருக்கலாம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், உனக்கு ஏதோ ஒன்று மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணாங்களோ என்ன வாஷ் பண்ணாங்களோ. Galata presents Vanitha Vijaykumar Meet and Greet, co-presented by MCR Pure Cotton Club Casual and Formal Shirts, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அவரோட அந்த ஃபைனல் டெத்து கூட போலே வனிதா அவங்க. I was not in that situation because already we were not together for a long time and நான் இதுவா அதுவான்றதை நான் ஐ கேவ் ஹிம் அ சாய்ஸ். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப்ல போகிறதுக்கு முடியாது. நான் அவரை மீட் பண்ணும்போது அவர் எந்த ஹேபிட்ஸும் இல்லாம தான் இருந்தார். இல்லைன்னா அவரோட டெத் அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, இவர் வனிதா அவங்க கூடயே இருந்திருந்தா இந்த நிலைமை கூட அவருக்கு வந்திருக்க மாட்டார், மேபி அவர் உயிரோட இருந்து எல்லாரும் சேர்ந்து கெடுத்ததுக்கு அப்புறம் வந்து இருந்திருந்தான்னு சொல்லி பிரயோஜனம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க நான் ஹாப்பி மெமரியான்னு கேட்டா கிடையாது. பட் யூ ஆர் வித் யுவர் ஃபேமிலி ரைட்? So there will be an odd black sheep in every family ன்னு சொல்றாங்க. எல்லாமே ட்ராமா, அசல் ட்ராமா. இப்போ அவங்க போடும்போது கூட எனக்கு அது நிறைய இடத்துல அப்படி தான் தோணும். ஃபேமிலியே செதஞ்சு போனதுக்கு காரணம் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க தேர்ட் பர்சன். I don't miss this. I don't miss this. Oh, திரும்ப you don't want to recreate this? I don't miss this. I would love to do a film with my brother, but Arun will not act with me. I am ready because I am not guilty. So ஒருவேளை திரும்ப இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துச்சுன்னா திரும்ப எல்லாம் சேர்ந்து அப்பா I am not interested. உயிரோட இருந்த அம்மாவை விட அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் இன்னமும் க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுல எங்க அம்மா நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க, ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ஒரு மதர்லாம் ஹர்ட்டே பண்ணக்கூடாது. அந்த அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அம்மா இல்லை கூடன்ற அந்த வலி ரொம்ப ஜாஸ்தி. like alone ரொம்ப நீங்க மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க அந்த எல்லா. That was on purpose they did that. ஒரு சிலர் பிரீதா பாப்பா முன்னாடி பேசக்கூடாதுன்னு இதே இண்டஸ்ட்ரி அவங்க முன்னாடி பேசவே இல்லை என்கிட்ட. ஆரம்பத்துல இருந்தே இருந்தது பாலிடிக்ஸ். என்னை எப்படி கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க, என்னோட ஓன் தான். ஸோ எல்லார் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சாப்டர் கடந்து தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மிஸ்டர் பீட்டர் பால், he is actually a very nice person and a very good soul. It's unfortunate, probably destiny, but I only believe in one thing. Whoever comes in your life comes for a reason. Whoever leaves your life in whatever way, எந்த விதத்தில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையிலேருந்து விலகி போகும்போது அதுவுமே ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும்ன்றதை நான் ரொம்ப நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அது என்னங்கிறது நம்ம டெசிஃபர் பண்ணிட்டா லைஃப் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் இவரால் எனக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மை அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப ஷார்ட் டேர்ம் என் லைஃப்பில். ஆனால் அந்த ஷார்ட் டைமில் ஹி டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த சேனல் இருக்கட்டும், என்னோடய சேனலை வந்து பில்ட் பண்ணது, அந்த லோகோ ஆரம்பிச்சு இன்றைக்கி 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலுக்கு. ஸோ பீட்டர் பால் அன்றைக்கி இல்லைன்னா அந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் நாங்கள் கனெக்ட் ஆனோம். ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் என்னால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க முடியாது. So that good memories I still linger on to. Very unfortunate situation, அவருக்கு destiny, it happened like that. It is sad. But நிறைய பேரோட கேள்வி என்ன இருந்துச்சு, இது எல்லாமே ஓகே, இருந்தாலும் இவங்க அவரோட ஃபைனல் டெத்து கூட போலே வனிதா அவங்க ஏன்ற மாதிரி. இல்லை, என்னால் எனக்கு I was not in that situation because already we were not together for a long time and complicated situationல ஆல்ரெடி இருக்கும்போது அங்கே போய் ஒரு ட்ராமா பண்ணி அப்புறம் திரும்பி அவர் தனியாக தான் இருந்திருக்காரு, அவங்க அம்மாவோட தான் இருந்திருக்காரு. அவர் எப்போவுமே தனியாக தான் இருந்திருக்காரு. ஒய்ஃப்ன்ற கேரக்டர் வந்து ஒரு எப்படி இந்த நாடகத்துலலாம் செட் பண்ணி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை செட் பண்ணி அனுப்புவாங்க தெரியுமா, சில படத்துலலாம் வரும். நான் ஏதோ ஒரு அந்த பாட்டி சொல்லை தட்டாது ஏதோ ஒரு படத்தில் கூட வரும். உண்மையாக அந்த கேரக்டர் எங்கே இருக்கானே தெரியாது, திடீர்னு வந்து ஒரு நாடகம் ஆடுவாங்க, செட் பண்ணி அமைச்சிருப்பாங்க ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்படி தான் அவங்க வந்து இவரோட லைஃப்பில் ஒரு 8 வருஷம் கழித்து வந்தாங்க, டச்சே இல்லாமல். சரி, அப்படி இவர் அதில் திரும்பி வந்த பழைய பழக்கங்களுக்கெல்லாம் அவர் போயிட்டார். ஸோ விலகிட்டோம். நான் இதுவா அதுவான்றதை நான் ஐ கேவ் ஹிம் அ சாய்ஸ். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் போகிறதுக்கு முடியாது. நான் அவரை மீட் பண்ணும்போது அவர் எந்த ஹேபிட்ஸும் இல்லாமல் தான் இருந்தார். இந்த டென்ஷன்ஸில், இந்த ப்ராப்ளமில் திரும்பி அது டிப்ரெஷனில் போய் அப்படி ஆகிட்டார். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அவர் விலகி இருந்த அந்த டைமில் அவங்க ஃபேமிலியோடலாம் யாரும் இல்லை, அவங்களும் வந்து பார்க்கல.
இப்போ இந்த டெத்துன்னும் போது நம்ம போய் அங்கே நிற்கும் போது திரும்பி நமக்கு அகெயின்ஸ்டாக தான் எல்லாமே மாறணும். ஸோ லெட் இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ், வேர் எவர் இஸ், இப்போவாவது பீஸ் கிடைக்கட்டும், நம்ம போய் அதை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் ஐ ஜஸ்ட் மேட் அ சைலண்ட் ப்ரேயர். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிம் every other day or every day in some way or the other, because there are small memories that you cannot erase in life. அண்ட் இன்னமும் அந்த வீட்டில் தான் நான் இருக்கேன். உங்களுக்கு எப்போ தோணி இருக்கா, பிகாஸ் அந்த ஒரு மேரேஜ் நடந்தது, அந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாருக்கும் பயங்கரமா ஞாபகம் இருக்கு அந்த லாக்டவுன் டைம்ல. ஆமா, ஒருவேளை அவர் கூட ஒரு பிரியல அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணிருக்கலாமோ, இல்லைன்னா அவரோட டெத் அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, இவர் வனிதா அவங்க கூடயே இருந்திருந்தா இந்த நிலைமை கூட அவருக்கு வந்திருக்க மாட்டார், மேபி அவர் உயிரோட இருந்து எல்லாரும் சேர்ந்து கெடுத்ததுக்கு அப்புறம் வந்து இருந்திருந்தான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதான் சொல்றேனே, நம்ம உலகமே வந்து ஒருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அதை எப்படி கெடுக்கலான்னு பார்ப்பாங்க. நான் நல்லா இல்லைன்னா ஐயோ பாவம் இப்படி இருந்திருக்கலாமேன்னு வாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஸோ தட் டசன்ட் மேட்டர். இட் இஸ் நாட் அபவுட் உலகம் அண்ட் ஆல். பட் சிம்பிள் திங் இஸ், இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, இது தலையெழுத்து. ஒருத்தரோட இறப்பும் பிறப்பும் நம்மளால மாற்ற முடியாது, மற்றதெல்லாம் வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்னோட லைஃப்பில் அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்கணும்னு இருந்தார் ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஆல்மோஸ்ட் அ இயர். அண்ட் இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் பீரியட். எல்லா விதத்துலையுமே எல்லாமே பார்த்தோம். And I thank God for sending him in that time. I was able to save his life twice. So என்னால பண்ண முடிஞ்சது மற்றவங்க பண்ண முடியலன்றது தான் எனக்கு வருத்தம். எப்போ எடுத்த பிக் இதெல்லாம் வந்து ஹாப்பி இந்த ஸ்டேஜ், எஸ்பெஷலி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நான் ஹாப்பி மெமரியான்னு கேட்டால் கிடையாது. பட் யூ ஆர் வித் யுவர் ஃபேமிலி, ரைட்? ஸோ எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியோட இருக்கிறனால ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலிங்கிறது தான் பிரச்சனையாகவே இருந்திருக்கு நிறைய பேருக்கு. ஸோ there will be an odd black sheep in every ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அது எந்த ரீசன் நம்ம ஒரு படத்தில் காமிக்கும் போது அது ஹீரோவாக தான் இருக்கும், வில்லனாக இருக்காது. ஸோ ஒரு ரீசனும் இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஹாப்பி பிக்சர் கிடையாது, எல்லாமே ட்ராமா, அசல் ட்ராமா. இப்போ அவங்க போடும்போது கூட எனக்கு அது நிறைய இடத்துல அப்படி தான் தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா பிரிஞ்சு இருப்பாங்க, எதுக்கு ஒன்று சேர்ந்தாங்க, நடுவில் பேசாமல் இருப்பாங்க. அதெல்லாம் எல்லாமே ஃபேமிலிஸில் நடக்கிறது, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த ஸ்டேஜ் இல்லை. நான் சொல்கிறது வந்து நான் இப்போ ஹீரோயினாக கல்யாணம் ஆகலை யாருக்குமே. அந்த டைமில் வி வர் வெரி ஹாப்பி. எல்லாம் ஃபஸ்ட்டு யாருக்கு கல்யாணம், கவிதாக்கா வாஸ் ஆல்ரெடி யங் ஏஜ்லேயே வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்களோட சைடுனால எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகலை. வீடு அஃபெக்ட் ஆச்சு, ஃபேமிலி அந்த விதத்தில் அஃபெக்ட் ஆச்சு, டிவோர்ஸ் எல்லாம் ஆச்சு, அப்போ அஃபெக்ட் ஆச்சு. பட் மற்றபடி அவர் ஹஸ்பண்ட்னாலெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி அனிதாக்கா ஹஸ்பண்ட்னாலெல்லாம் எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் நடந்தது என்னோடய லைஃப்லேருந்து அருண் அப்படி எல்லாருக்கும் பிரீதா ஃபேமிலியே செதஞ்சு போனதுக்கு காரணம் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க தேர்ட் பர்சன் தான். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் இந்த கட் பண்ணி ஒரு 5 years பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெரி வெரி ஹாப்பி ஃபேமிலி. இது பார்க்கும்போது வெரி பேட் மெமரிஸ். நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் நான், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் ஃபினான்ஷியலி. ஸோ ஐ டென்ட் மேரி ரிச். ஹி வாஸ் ஒர்க்கிங், டிவி சீரியல் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ நான் ஒர்க்கிங் கிளாஸ், நான் ஜாபுக்கு போயிட்டேன், பிகாஸ் நான் சினிமாவில் இல்லை. ஸோ நான் ரெகுலர் ஜாபுக்கு போயிட்டேன், மீடியாவில் இருந்தேன், சேனலில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நிறைய கஷ்டங்கள், கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. அவருக்கு நிறைய பிஸ்னஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார், அந்த பிஸ்னஸில் லாஸ், நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ எந்த விதமான சப்போர்ட்டுமே ஃபேமிலிக்கிட்டேருந்து இல்லை. ப்ரொஃபஷ்னலி ஒரு ஃபினான்ஷியலி கண்டிப்பாக கிடையாது, அதே மாதிரி எமோஷ்னலி கண்டிப்பாக கிடையாது. ஸோ எவ்வளோ எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கே தெரியும் நான் ஒரு தவறான சுச்சுவேஷனில் இருக்கேன்னு. பட் யாருமே வந்து அது தட்டி கேட்கல, யாருமே அதை சப்போர்ட் பண்ணல. ஜஸ்ட் மேலோட்டமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் சிரித்து பேசிட்டு போயிடுவாங்க. அது ஃபேமிலி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அதான் அவங்க இல்லை, வந்தவங்கனால மாறின ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு இது வந்து பெரிய ஐ டோன்ட் மிஸ் திஸ். I don't mind acting with them. Maybe Arun and I, if he's professional enough, I would love to do a film with my brother, something nice. I would love to do a film with any of my family members, my appa also, but now he's not acting much. சொல்கிறேன், அருண் அண்ட் ஐ வில் பி வெரி நைஸ் டு டூ அ குட், ஒரு ஆப்போசிட் இது ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டரே பண்ணலாமே. பட் அருண் வில் நாட் ஆக்ட் வித் மீ. ஐ எம் ரெடி பிகாஸ் ஐ எம் நாட் கில்ட்டி. ஓகே ரைட். ஸோ ஒருவேளை திரும்ப இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்துச்சுன்னா திரும்ப எல்லாம் சேர்ந்து அப்பா கூட சொல்ல முடியாது. பட் அதுக்கு நிறைய மாறுதல்கள் நடக்கும், நிறைய விஷயம். அது வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் நேச்சர் எனக்கு தெரிஞ்சு. அது நான் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்.
ஓகே முடிஞ்சிச்சு. ரைட். அப்பா எஸ், அப்பா இஸ் அப்பா. அது அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அப்பா, அவ்வளோதான். ஸோ அப்பா அம்மான்றது இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங். பட் மற்றபடி இது திரும்பி நான் ரீக்ரியேட் பண்ணோன்னா வேணாம். அவங்கவுங்க அங்கங்கே இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ரீல்ஸ் போட்டுக்கிட்டோம், என்னமோ பண்ணிக்கிட்டோம். நான் நிம்மதியாக இருக்கிறேன். என்ன கஷ்டமோ நஷ்டமோ ஐ வில் டூ இட் அலோன். செம்ம கியூட் பிக் இது. திஸ் வாஸ் ஹாப்பி டைம் ஐ டோல்ட் யூ நோ இன் நியூசிலாண்ட். ஓ ஸோ ஓகே. ஜெயா அப்போ தான் பிறந்திருந்தா. ஸோ அந்த டைமில் வந்து 3 பேரும் நீங்க தான் பாத்துக்கணுமா? நோ ஐ ஹேட் ஹெல்ப். ஏன்னா ஆ. ஊர்லேருந்து நான் இங்கே இந்தியாவிலேருந்தே வந்து ஒரு லேடி, அவங்க என் கூட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தாங்க. பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் கோயிங் டு காலேஜ் ஆல்சோ. ஸோ ஐ கேனாட் டேக் கேர். அங்கே அப்ராட் எல்லாம் பண்ண முடியாதுல்ல. நான் வீட்டில் இருந்தேன்னா பரவாயில்ல, எல்லாம் குட்டி குழந்தைங்க வேற. ஸோ அதனால வந்து ஐ ஹேட் ஹெல்ப். அண்ட் 4 இயர்ஸ் 4 கிட்ட எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ். ஸ்ரீஹரி 8னா இவ 4னா இவ பிறந்த குழந்தை. ஸோ ரொம்ப க்யூட்டாக சண்டை இருக்கும். போட்டுப்பாங்களா ஜோவிகா ஸ்ரீஹரியும் ஜோவிகாவும் வந்து ஆகாது, ஆ. அது இப்போ வரைக்குமே ஆகாது. ஆனால் ஜெயாவும் ஸ்ரீஹரியும் பயங்கர க்ளோஸ். அப்போது குட்டி இல்லை அது, அவர் தான் ரொம்ப பார்த்துப்பார். நான் எங்கே போனாலும் கொண்டாலும் சர்வெண்ட்லாம் நம்பவே மாட்டார். நீ பாட்டுக்கு விட்டு போற, அவள் தள்ளி விட்டானா என்ன பண்ணுறது, வேற ஏதாவது கொடுத்துட போறா அப்படின்னு. எங்கள் அப்பா கொஞ்சம் இப்படி தான் பேசுவார். அவர் ரொம்ப சந்தேக புத்தி ஜாஸ்தி. எங்கள் அப்பா யாரையும் நம்ப மாட்டார் ஈஸியாக. அதே தான் ஸ்ரீஹரி, அருணண்ணாவும் சேம் கேரக்டர். இந்த 3 பேரும் ஒரே கேரக்டர் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவ் பிரதர். ஆனால் இதுங்க ரெண்டும் கொஞ்சம் வளர வளர ஜெயாவும் ஸ்ரீஹரியும் சேர்ந்து ஜோவிகாவை பிளான் பண்ணி மொத்துன்னு மொத்திடுவாங்க. ஸோ வந்து சிக்கிறது ஜோவிகாவாக தான் இருப்பா. ஸோ அந்த மாதிரி இவங்கக்குள்ளே ஒரு ரொம்ப அழகான பாண்ட் இருந்தது. ஸோ ஜெயா ரொம்ப வருஷம் ஸ்ரீஹரியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கா. இப்போவும் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஆனால் வந்து அவளுக்கு ஒரு கோவமும் இருக்குது. சரி, 1000 தான் ஃபேமிலிக்குள்ளே இருந்திருக்கலாம். நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், என்கிட்டையும் ஜோவிகா கிட்டேயும் நீ பேசாமல் போனதுக்கு என்ன ரீசன்? உனக்கு ஏதோ ஒன்று மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணாங்களோ, என்ன வாஷ் பண்ணாங்களோ, என்ன எதில் போட்டு வாஷ் பண்ணியிருந்தா இப்படி ஆகுன்றது எனக்கே தெரியல. பட் இவங்கள வந்து விட்டதுங்கிறது 2 பேருக்குமே ஒரு பெரிய கோவம் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ பேசிப்பீங்க, நீங்க பேசும்போது பேசுவீங்க அந்த லைக் திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் டைம் பீயிங் மதர்ல 3 குழந்தைங்களையும் வச்சுட்டு. இட்ஸ் a ஸ்டேஜ். இட் வாஸ் a நைஸ் ஸ்டேஜ். ஐ என்ஜாய்ட் தட். ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது, ட்ராப் பண்ணுறது, பிக் பண்ணுறது, அதுவும் பண்ணியிருக்கேன். இது நியூசிலாந்து. பட் திரும்பி when we came back to India, so I've been doing that also because அதான் சொல்கிறேன். இது வந்து அது டிரைவர் வச்சுக்கிட்டு நான் கூட போகல, டிரைவர் இல்லை, ஒரு வண்டி இருந்தது, வேறு வழி இல்லை, நான் தான் ட்ராப் பண்ணோம், பிக்கப் பண்ணோம், அந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே பண்ணதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் மெமரி. ஐ எம் ஹாப்பி அந்த ஏஜ் அண்ட் ஸ்டேஜில் அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வயசில் இப்போ திரும்பி நீங்கள் புதுசாக இதை ஆரம்பிக்க சொன்னீங்கன்னா நோ, இட் இஸ் டூ லேட். இப்போ 40 வயசில் வித்யா பண்ணுறத இப்போ புதுசாக என்னை திரும்பி ஆரம்பிக்க சொன்னீங்களா, இட் இஸ் டூ லேட். பிகாஸ் யூனோ I've done it. Luckily I've done it. Now I have to concentrate on other things. ஸோ எல்லாருக்குமே இப்போ உங்க கண்ணில் அந்த கலங்கி நிற்கிற கண்ணீரே சொல்லுது. எல்லாருக்குமே அந்த அம்மா மேலே என்னதான் ஒரு கோவம் இருந்தாலும், அம்மா நம்ம இருந்தா எனக்கு அம்மா மேலே கோவம் கிடையவே கிடையாது. பட் என்னன்னா, எனக்கு அம்மா உயிரோட இருந்த அம்மாவை விட இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் இன்னமும் க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உயிரோடு இருக்கும் போது என்னன்னா நிறைய பேர் தடுத்துட்டாங்க, நிறைய விஷயங்கள் வந்து கெடுத்துட்டாங்க. அவங்கள வந்து நார்மலாக ஒரு மதர் மாதிரி குழந்தையில் ஐ ஹேட் த பெஸ்ட் லைஃப். ஆஸ் ஐ டோல்ட் யூ, நாங்கள் வளர அந்த கல்யாணம்லாம் ஆன ஸ்டேஜுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவும் மாறிட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதில் எங்கள் அம்மா நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க, ஹர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் ஒரு மதர்லாம் ஹர்ட்டே பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக அந்த டைமில் நிறைய கோபங்கள் இருந்தது. ஸோ இதனால தான் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருந்தது. பட் ஒரு காலகட்டத்தில் திரும்பியும் வி பிகேம் ஓகே. ஒன்றா திரும்பி அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு திரும்பி போய் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் வீட்டில் இருந்தேன். என் குழந்தைங்களும் இருந்தாங்க, ஹாஸ்டலுக்கு போவாங்க வருவாங்க, நான் வீட்டில் தான் இருந்தேன். இது அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு பீரியட் வந்து டெஃபினட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சண்டை வரும் எவ்ரிடே, அதே இப்போ எனக்கும் ஜோவிகாக்குமே தான் எவ்ரிடே வரும், அதுக்கு வந்து சண்டை கிடையாது. ஸோ அந்த ஒரு பாண்ட் எப்போவுமே மம்மி கூட அந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இருந்தது. பட் ஆஃப்டர் டெத் ஐ மிஸ் அ மோ. அந்த இன்னும் அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அம்மா இல்லை கூடன்ற அந்த வலி ரொம்ப ஜாஸ்தி. பட் இன்னமும் என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இன்ஃபேக்ட் அப்போ விட எனக்கு இப்போ ரொம்ப அவங்க க்ளோஸாக என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். அதுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது நமக்கே தெரியும்,
யூல் ஃபீல் தட் யூனோ நானே சொல்லேன் மஞ்சுளா நீ தானே அப்படியே இப்போ தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவங்க உயிரோட இருக்கும் போது செருப்பால் அடிப்பேன் நான் எம்ஜிஆர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்வேர் ஐ யார் கனெக்ட் ரொம்ப வித் க்ளோஸ் மை மம். அம்மாக்கு? உங்களுடைய பசங்கள்ல யார் ரொம்ப க்ளோஸ்? ஏன் பசங்களையா? மஞ்சுளா மேமோட லைக் உங்களோட பிரதர்ஸ் உங்க நான் தான் siblings-ல நான் தான் ரொம்ப உரிமையோட பேசுறது நீங்க தான். நான் தான் எப்போவுமே நான் தான். ஸோ ஐ வாஸ் த க்ளோசஸ்ட் டு ஹர். அண்ட் நான் ரொம்ப ஜென்யூனாக இருப்பேன். பிரீதா வந்து நல்ல பொண்ணு. ஆக்சுவலி பிரீதா ரொம்ப நல்ல டைப். பட் மம்மி வாஸ் மோர் க்ளோசர் டு மீ. ஐ யூஸ் டு டேக் கேர் ஆஃப் பிரீதா லைக் அ மதர். ப்ராபப்ளி அந்த ஃபர்ஸ்ட் சைல்டுனால நான் வந்து பிரீதாவை வந்து நல்லா பார்த்துப்பேன். ஸோ ஐ மிஸ் அம்மா சர்டன் டைம்ஸ் வென் நவ் சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இப்போ இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கண்டிப்பாக தோணும். பட் அதை தாண்டி வாட் டு டூ? இல்ல அம்மா So, கிட்ட life கடைசியா has to இது go on. சொல்லாமலே அவங்க இறந்துட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே யோசிப்போம். அவங்க லாஸ்ட் அந்த 3 days அவங்க இறக்குறதுக்கு அந்த டைம் நான் தான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தேன். அவங்க இறக்குற மொமெண்ட் என் கையில் தான் இறந்தாங்க. ஸோ வி கனெக்டட் அண்ட் நான் என்றைக்குமே எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னதே கிடையாது. நான் வந்து ஒரு விஷயம் திருட்டுத்தனமாக ஏதோ ஒன்று லவ்லையோ எதுலையோ முன்னாடி பண்ணியிருந்தா கூட மாட்டிக்குவேன், சொல்லிடுவேன். I'll tell ஆனஸ்ட்டாக சொல்லிவிடுவேன். நான் மறைக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா கிட்ட எதுவுமே. ஸோ அந்த விதத்தில் ஓவர்லி ஆனஸ்ட் வித் எவ்ரிபடி. எங்கள் அம்மா கூட வெரி மச் ஆனஸ்ட் நான். ஸோ அந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ வந்து இந்த பெரிய ஹரிச்சந்திரன் பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் போய் உளறி கொட்டுற, இதனால தான் வம்பலே மாட்டப்போ. ஓகே ஓகே. அது எங்கள் அம்மா அதை சொல்லிட்டே இருப்பாங்க உண்மையாக. பட் அதனால என்ன அதுக்காக போய் சொல்கிறீங்களா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். So that used to be ongoing. நீங்க லைக் யூ ஆர் லைக் அலோன், ரொம்ப நீங்க மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க அந்த எல்லா That was on purpose they did that. அது ரஜினி அங்கிள் அகைன் அங்கே வந்து ரஜினி அங்கிள் மட்டும்தான் அங்கே விஜயகாந்த் சார் வந்து பேசிட்டு போனார். அவங்க ஒய்ஃப் வந்து என் கையை பிடிச்சி, இந்த வீட்டில் நீயும் இப்போ நீ தான் மெயின் பொண்ணு, இது உன் வீடு, நீ எதுக்கு ஓரத்தில் நிற்கிற அப்படிலாம் சொன்னாங்க. பிரேம்லதாக்கா, அப்புறம் சேரன் அண்ணா, அந்த மாதிரி இமிடியேட் எல்லாருமே வந்து என்கிட்ட பேசினாங்க. ஒரு சிலர் பிரீதா பாப்பா முன்னாடி பேசக்கூடாதுன்னு இதே இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும், அவங்க முன்னாடி பேசவே இல்லை என்கிட்ட. அது எனக்கு ஏன்னு தெரியல. அவங்கள அப்படி காக்கா பிடிக்கணும்னு அவசியம் என்னன்னு எனக்கு புரியல. பட் எனக்கு வந்து ரஜினி அங்கிள் வந்து தனியாக பேசலை. மற்றவங்க வந்து நான் நின்றுட்டு இருந்த இடத்துல வந்து பேசி உரிமையாக சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அங்கிள் வந்து உரிமையாக என்னை கூப்பிட்டு இங்கே வந்து நில்லுன்னு அப்பா பக்கத்தில் என்னை மட்டும்தான் அவர் கட்டி பிடிச்சார். என்னை ஹக் பண்ணி இப்படி இது பண்ணிட்டு டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் ஹியர்ன்னு சொல்லியிருப்பார். நான் வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அன்னைக்கு எங்கள் அப்பா பின்னாடி நிற்பேன். அது வீடியோலையும் இருக்குது, எல்லாருமே அதை கவனிச்சிருப்பாங்க, மீடியாலையும் எடுத்து போட்டாங்க. அது அவர் சொல்லி தான் செய்யணும்னு கிடையாது. பட் அங்கிள் அங்கேயும் வந்து எனக்கு அந்த விட்டு கொடுக்காம இது பண்ணது. அதே மாதிரி அம்மாவோட லாஸ்ட் ரைட்ஸ் அந்த ₹1 வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, சாங்கியம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த அரிசி போடுறது அது எல்லாமே. அப்போது நான் தான் தலைச்சம் பொண்ணு, ஃபஸ்ட்டு டாட்டர்னு சொல்லிட்டு என் கையில் தான் பண்ணணும்னு இது பண்ணப்போ கொஞ்சம் அங்கே நிறைய இருந்தது, ஆரம்பத்துலேருந்தே இருந்தது பாலிட்டிக்ஸு. என்னை எப்படி கட் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க, என்னோட ஓன் தான் அண்ட் வெளியிலேருந்து வந்தவங்க. ஸோ அப்போ வந்து சரத் அண்ணா அதே மாதிரி அந்த லாஸ்ட் இது ராதாரவி அங்கிளும் சரத் அண்ணாவும் நோ வனிதா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் மம்மிக்குன்னு. அம்மாவோட ஆத்மாவே சாந்தி அடையாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிற்க வச்சு நீ பண்ணுன்னு சொல்லி இது பண்ணது இந்த ஒரு சில பேர் மட்டும். நான் இப்போ சொன்ன வாய் இதில் நான் சொன்னது மேபி 1-2 பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நான் விட்டுருக்கலாம். மற்றபடி ஒரு பெரிய குரூப்பு, இந்த இன்ஸ்டாகிராம் குரூப்பு இப்போவும் ஒன்றா சுற்றுதுங்க. அதை வந்து என்னை மதிக்கவே இல்லை. ஆனால் நான் தான் முதல்ல அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பேன். குழந்தையெல்லாம் என்ன தான் முதல்ல, எனக்கும் அவங்களுக்கும் பர்சனல் ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் கிடையாது. ஆனால் ஏன் என்னை இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. Galata presents Vanitha Vijayakumar Meet and Greet, co-presented by MCR Pure Cotton Club Casual and Formal Shirts, powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.